நிலாவே பொன் நிலவில் என் கனாவே என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனாவே நினைவிலே புது சுகம் ததர்ததத்ததா தொடருதே தினம் தினம் ததர்ததத்ததா என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனாவே தததததா. கீர்த்தி, எனக்கு உன் கூட லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு இல்லை, லாஸ்ட் 1 இயர் அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணுறாரு கீர்த்தி. பொய்யான காரணங்கள் சொல்லி என்னால் தள்ளி போட முடியல. கோ அஹெட், போய் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. யுவர் ப்ராப்ளம் சால்வ்ட். யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன்கிட்ட ஏன் கீர்த்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? புரிஞ்சுக்கோ. ஏன் லுக் சந்துரு, நம்ம இருக்கிறது லிவிங் டுகெதர் தான். we are not husband and wife. do you understand? ஐ நோ கீர்த்தி, பட் ஐ ஃபீல் என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. I don't trust in marriage and love is bullshit. உலகின் ஒரே புனிதம் காதல். இதை எழுதின நீயா லவ்ஸ் புல்ஷிட்னு சொல்ற? அணு அணுவாய் சாக முடிவெடுத்த பின் காதல் சரியான வழிதான அறிவுமதி எழுதியிருப்பாரு. நான் அணு அணுவா சாக தயாராகவும் இல்லை, எனக்கு காதல் மேல நம்பிக்கையும் இல்லை. ஆளை விட்றியா? அப்ப கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறியா கீர்த்தி? யா, ஐம் ஹாப்பி வித் திஸ் லைஃப். அப்போ இந்த லிவின்க்கு என்னதான் எண்ட்? லிவின்க்கு என்னன்னா பிரியறது தான். Hi, sweetheart. Kirtima? Are you okay, dear? Kirti? நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ அபார்ட் பண்ண ரெடி பண்ணுவியா மாட்டியா? முடியாது கீர்த்தி, என்னால நம்ம குழந்தைய கொல்ல முடியாது. ஐம் சாரி. லுக், நம்ம லிவிங் டுகெதரில் தான் இருக்கோம், ஸ்லீப்பிங் டுகெதரில் இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ரியலி லவ் யூ கீர்த்தி. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டி வேற யாரும் எனக்கு பண்ண மாட்டாங்கன்னு மட்டும் நினைக்காத. அதிகமாக சம்பாதிக்கிறேன்னு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காது கீர்த்தி. ஆமா, நான் அடமெண்ட் தான். எனக்கு புருஷ வேலை பாரு, நான் உன்கிட்ட வந்து கேட்கல. சி, உன் மூஞ்சி பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை லைஃப். கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம். Don't kill our baby. I miss you and I really need you, Chandru. ஹலோ கீர்த்தி, எனக்கு ஈவினிங் 6 o'clock அப்பாயின்மெண்ட். ஸோ பி ரெடி. டாக்டர் எனக்கு ரிலேட்டிவ்ங்கிறதுனால தான் ஓகே சொன்னாங்க. வேற யாருக்காவதுனா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. Are you okay, Kirti? Yeah, I'm okay. ஆமா, என்னோட ஸ்வீட் ஹார்ட், பேபி கேர்ள், லவ்வர் எல்லாமே அந்த மோனலிசா தான். கீர்த்தி. ஏய் கிக்கி. ரவுடி பேபி. என்னடா இந்த மாடர்ன் வேர்ல்டில் லெட்டர் காதல், கிரீட்டிங்ஸ் காதல் இதெல்லாம் மறைஞ்சிடுச்சுல. சார் யாரையோ ப்ரொபோஸ் பண்ண போற மாதிரி தெரியுது. ஆமா, அந்த மோனாலிசாட்ட தான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். ஏன்னா அவ தான் நான் சிரிக்கும் போது சிரிக்கிறா, நான் சோகமா இருக்கும்போது சோகமா இருக்கா. ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். டேய் சந்துரு, பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்கடா, சீக்கிரம் வெளியே வா. நான் நீயும் அண்ணி தானே அப்பாட்ட எடுத்து சொல்லணும். இப்போ
எனக்கு கல்யாணம் வேணாண்ணா. என்னடா லூசு மாதிரி பேசுற? அம்மா இல்லைன்னா அப்பா உனக்கு ஓவரா செல்லம் கொடுத்துட்டாரு. சீக்கிரம் வெளில வா. கல்யாணம்னாலே இந்த காலத்து பசங்களுக்கு அலர்ஜியா இருக்கு. என்ன மேடம் இவ்வளோ தூரம்? இங்க புருஷ வேலை பார்க்க ஆள் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன். ஓ, என்னது? நீங்க வச்சுட்டு வந்ததுதான் சார். டோன்ட் மிஸ் அஸ், we're always with you. கீர்த்தி சந்துரு. Congrats. It doesn't matter whether you're living together or married. Loving someone with the whole heart is an art. வெல், பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது உங்களுடைய ஷார்ட் மூவி. ஸோ நம்ம ஜட்ஜஸ் அண்ட் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நாளை இயக்குனர் சீசன் 6க்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஆசான் மெமோரியல் காலேஜ்லேருந்து விஸ்கான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் காதல் ஜானர்னு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ யாருக்காவது டெக்னிக்கலி ஆர் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுமா இந்த திரைப்படம் பற்றி? எஸ் ப்ளீஸ். ஸோ இப்போது எல்லா மூவிஸ்லையுமே வந்து பொண்ணுங்க வந்து கமிட்மெண்ட்க்கு ரெடியாக இல்லாத மாதிரியும் பசங்க தான் சின்சியராக லவ் பண்ணுற மாதிரியும் நிறைய மூவிஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நெகட்டிவ் ரோல் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் என்ன நியூவாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க? நெகட்டிவ் ரோல்லாம் கிடையாது, அது அந்த பொண்ணோட கேரக்டர். அவள் நெகட்டிவ்லாம் கிடையாது. அவள் லைஃப்பில் வாழ்கிறா. அவளுக்கு வந்து லவ்வை பற்றின ஒரு புரிதல், அது அவளோட தாட்டு தான். ஓகே, ஸோ நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாமா? ஆஸ் அ ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்குறதுக்கு இந்த மூவி எப்படி இருந்தது? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைக் இப்போ இருக்க சினாரியோவுக்கு தகுந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, அந்த பொண்ணு லவ் பண்ணதுக்கப்புறம் லிவனில் இருந்தா அப்படியா, இல்லை லவ் மேலே நம்பிக்கை இல்லாமையே லிவனில் இருந்தா அப்படியாங்கிற கிளாரிட்டி எனக்கு கரெக்டாக புரியல. ஸோ அது லவ் பற்றி அவள் கவிதைலாம் கூட எழுதுவா. ஆனால் அவளுக்கு லவ் மேலெலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருக்கிற வரைக்கும் லிவிங்கில் இருப்போம், உனக்கு தேவைன்னா லிவிங்கோட பிரிகிறேன்னா பிரிஞ்சு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி தான் அவள் இருக்கிறா. லிவனில் இருந்தப்போவும் அந்த லவ்வோட டெப்த்து அவங்களுக்கு தெரியல. தட் இஸ் வாட். இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, உங்களுடைய காமெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து லிவிங் டுகெதர் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னா எனக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது. எதுக்கு அது? அதுக்கப்புறமா மொத்தமாக நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதை நம்ம தவிர்த்துருக்கலாம். ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட் பிகாஸ் உங்கள் 3 படங்களில் இருந்த அந்த நேர்த்தியும் ஃபினஸும் இதில் இல்லவே இல்லை. அந்த அப்பா ஃபோனில் பேசுகிறாரு, என்னம்மா ஆயு ஓகேன்றாரு. அதை டப் பண்ணியிருந்த விதம் கூட வந்து நம்மளுக்கு வந்து கன்வின்சிங்காக இல்லை. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ உங்கள் படம் அப்படின்ன உடனே நான் எப்படி யோசிச்சேன்னா, ஓ சரி, அப்போது இது மற்ற 3 படங்களுக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு தெரியாத ஏரியாக்குள்ளே போய் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் வீக்காக இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த கடைசி ஷாட்டை எனக்கு செம்ம கடுப்புமா. அவங்க எல்லாம் எட்டி பார்த்து ஓகே அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியும் இவங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை? இப்போ இந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான பிரச்சனை அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அப்போ தெரியாதப்போ அவங்க ஏன் அப்படி ஒளிஞ்சிருந்து பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருக்கலாம். ஒரு ஒரு சந்தோஷமான முடிவு அப்படின்றதுக்காக இப்படி ஒரு சந்தோஷமான முடிவா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. இதில் உங்கள் படம்ன்றது வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி ஷாக்ட். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரபு சாலமன் சார், உங்களுடைய காமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு தனிப்பட்ட முறையில் முதல்ல இந்த லிவிங் டுகெதர் இந்த கர்மம்லாம் பிடிக்காது எனக்கு பர்சனலாகவே. எனக்கு ஐ டோன்ட் லைக் இட். மோர் வி ஆர் ரீஜனல் த மோர் வி ஆர் இன்டர்நேஷ்னல். நமக்குன்னு ஒரு கல்ச்சர், நமக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. எவனோ 2 கயவாளி பசங்க பண்ணதை வந்து இங்கே ட்ரெண்ட் ஆகிறது, அதை ஏன் இதை நம்ம சொல்ல, என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே ஏற்கனவே சமூகம் சீரழிஞ்சு போயிட்டுருக்குது. எங்கேயோ 100 பேரில் வந்து 2 பேர் செய்கிற தவறு எடுத்துகிட்டு நான் படம் பண்ணணும்னு அவசியமும் எனக்கு கிடையாது. ஒருத்தர் கிராஸ் பண்ணுறப்போ வீட்டுக்குள்ளே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, இப்படியெல்லாம் வச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு இப்படி சாப்பிட்டாருன்னா அது பேர் வித்தியாசம் கிடையாது. லூஸ் பயன்றுவாங்க. சிலதுக்குன்னு சில வழி இருக்குது, இப்படி தான் போகணுன்னு இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு குழந்தை நம்ம விளையாட்டுக்கு அபாஷன்றோம், நாளைக்கு அது ஒரு ஐன்ஸ்டைனாக வரலாம், தாமஸ் ஆல்வா எடிசன் வரலாம், அப்துல் கலாமாக வரலாம்.
ஏன் அந்த கர்மத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு போங்களேன். ஒன்றும் அதை சொல்லாதீங்க, இல்லைன்னா கவனமாக இருங்க, செய்யாதீங்க, கவனமாக இருங்க. புரியுதுங்களா? சரி, நம்ம அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓவரால் எனக்கு அது பெரிய உடன்பாடு இல்லை பர்சனலாக. இன்னொரு விஷயம், நீ இதெல்லாம் யோசிச்சே பார்க்க மாட்டியா? அவ பிஎஸ்சி மேக்ஸ் 3 வருஷம் முன்னாடி முடிச்சா, நீ இன்ஜினியரிங் போன வருஷம் தான் முடிச்ச. கால்குலேட் பண்ணி பார்த்தா அவ உன்னை விட 1 வயசு பெரியவ. 1 வயசு கேப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனையா? நம்ம இங்கே 15 வயசு வித்தியாசத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கா. என்னடா கரெக்ட். டேய், ராகவிக்கு டிசைன்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டேன், அப்ரூவ் பண்ணால் சென்ட் பண்ணிவிடு. என் வேலை இல்லைனா கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கேன். நீ தான் வர வர பிஸியாக இருக்க. என்னடா திடீர்னு சைலன்ஸு? எல்லாரும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயம் தான் நீயும் பண்ணிகிட்ருக்க. நத்திங் ஸ்பெஷல். ஆனால் மூவ் ஆகிட்டே இரு, ஒரே இடத்துல நின்றுடாம. பயங்கரமாக பசிக்குது. ஆர்டர் பண்ணிட்டியா? இல்லையா? பாஸ், இங்கே ரெயின் கோட் எடுத்துக்கலையா? மறந்துட்டேன். எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. சுமாராக தான் போச்சு. ஐயோ நோ கருணா, வேணா. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ். சில்லுன்னு இருக்கு. நோ. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வா. வேண்டாம். ஐயோ நோ. ருக்கு, யூ நோ ஃபன். சரியான பயந்தாங்கோலியா இருக்கு. அப்ப நீ ஃப்ரெண்ட்ஸோடயே வா. ஏய் ருக்கு. How are you? இப்பதானே பார்த்தோம். சரி சொல்லு, என்னை மீட் பண்ணும்போது டெலிபரேட்டாக சின்ன பையன் தான் வேணும்னு தேடிட்டு இருந்தியா? வாட்? சாரி. ஏன்னா நானும் என்னோட பெரிய ஆள் தான் வேணும்னு தேடிட்டு இருக்கல. We found each other. அவ்வளோதான். பார்லர் அப்பாயின்மெண்ட்மா. இப்பயாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்து. நீ உன் வேலையில் உன் பர்சனல் லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இருக்க, அதை நினச்சி எனக்கு பெருமை தான். ஆனால் அம்மா மனசு கவலைப்படாமல் இருக்கு. சாரி மேம், ஜஸ்ட் 5 minutes. ஓகே. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை என்னைக்காவது மீட் பண்ணுவேன்னு நான் ஓப்பனாக தான் இருந்தேன். பட் அது ஒரு 23 வயசு, 23. நான் வயசை பற்றிலாம் எப்போதும் கவலைப்பட்டதில்லை. ஆனால் உன்னை மீட் பண்ணதுலேருந்து அது மட்டும்தான் என் கவலையாக இருக்குது.
லவ் இது மட்டும் இல்லை கருணா. சாரி. அப்போ உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லைல்ல? Can't say no, no, I can't say no. Then my limbs are frozen, my eyes won't close, and I can't say no, I can't say. மேலே போட்டு அப்படியே லைட் கட் பண்ணிடுறியா? ம். ருக்கு ருக்கு நில்லு. நான் இங்கே வந்துடக்கூடாது, நீ கிளம்பு. இல்லை இல்லை சொல்லு. என்ன 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 சொல்ற? என்ன சொல்ல வந்தியா அதை சொல்லு. ஏன் குழப்புற? ஏன்னா நானே குழம்பி தான் இருக்கேன். குட் மார்னிங் சார். தெரியுதுல, அப்ப பேசு. இன்னைக்கு இதெல்லாம் ஓகேயா தெரியும், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் மாறிடுச்சுன்னா? ருக்கு, நம்ம ஒண்ணா இருக்கும் போது எல்லாம் நல்லா இருக்குல்ல. இப்ப என்ன? மேபி it's a passing phase. சரி, நீ சொல்ற மாதிரியே இருக்கலாம். ஆனா அது தெரியாம ஒன்னா இருந்து பார்க்கணும்ல. இது பேட்டில் தான். அதுக்கு நான் ஒருத்தான் நீ தான் முடிவு பண்ணும். இதுக்கு என்கிட்ட பதில் இருக்கு. குட் மார்னிங் மேம். ஹைடா. ருக்கு, படத்துக்கு போலாமா? டேய், மண்டே மார்னிங் யாராச்சும் படத்துக்கு போவாங்களாடா? என்னடா இது? Actually, why not? Why not? வை நாட்? ஒரு அமேசிங்கான கண்டென்ட் வந்து கொடுத்துருந்தாங்க கண் முன்னாடி, எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். இன்ஃபேக்ட் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். லைக் வென் இட் இஸ் அ ஓல்டர் விமன் அண்ட் யங்கர் கை திங்ஸ் ஆர் மோர் ஸ்வீட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படமாக பார்க்குறப்போ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் அந்த பையன் டு கன்வின்ஸ் தட் கேர்ள் நோ, அந்த பார்ட் குட் ஹவ் பின் மோர் எமோஷ்னல் ஆர் மோர் கன்வின்சிங் ஃபார் த கேர்ள். அந்த இது மட்டும் எனக்கு தோணுச்சு. பட் ஆஸ் அ கான்செப்ட் அண்ட் ஐடியா இட் இஸ் வெரி குட். வெற்றிமாறன் அவர்களே, உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபில்ம்ஸ் ஆஃப் திஸ் லாட். இது வரைக்கும் பார்த்த எல்லா படங்களும் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபில்ம்ஸ். வெரி வெல் மேட், வெல் கன்சீவ்ட். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அதுதான் முக்கியம். ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் சண்டை இருக்கும். சண்டை போட்டு தான் வந்து அதை நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளேயும் சமூகத்தோடையும் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த கான்ஃப்ளிக்டை அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வர்த்தான் டிசைட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த பர்சன் வர்த்தான் டிசைட் பண்ணுறது இருக்குல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ தட் யூ டெல்ட் வெரி வெல். எனிவே இட்ஸ் அ வெரி ஃபைன் ஃபில்ம், வெரி வெல் மேட்.
as usual, your actors have performed well and you've brought out the best. Casting was good. Everything has come out well. Thank you very much. பிரபு சாலமன் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். ரேஷ்மி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் வெரி நைஸ், வெரி ட்ரூ. அதான் அது ரொம்ப முக்கியம். See, many times they tell the story. அது நம்ம வேலை கிடையாது. You should show the story. அது அழகாக காட்டியிருந்தீங்க, அதை ரொம்ப அழகாக காட்டியிருந்தீங்க. எனக்கு பிகினிங்கு நான் கூட யோசித்தேன், என்னடா அது அவங்க ரொம்ப முதிர்ச்சியாக இருக்கிறாங்களே, என்ன இது. நாங்கள் ஏன்னா சில நேரத்தில் பட்ஜெட்டில் இப்படிலாம் தட்டி விட்ருவோம். அப்புறம் அதுக்கு ஒரு ரீசன்லாம் ஒரு டயலாக் பக்கத்தில் வச்சு மூடிடுவோம். நாங்கள் ஒரு கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு செஷன் அழகாக ஒரு படிக்கட்டுக்கிட்ட ஒரு பெரிய வாழ்க்கையை பேசிட்டு போகிறாங்க பாருங்கள், அதுதான் அழகு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. டேய் மச்சி, எப்படியாச்சும் இந்த கேக் டெலிவரி பண்ணிடுறா ப்ளீஸ்டா. டேய் இந்த கேக் எப்படிடா நான் டெலிவரி கொண்டு போகிறது? டேய் வண்டி பஞ்சர்ரா, நான் வரத்துக்கே 12 மணி மேலே ஆகும்டா. இரு சார்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். அண்ணா, பெசன் நகரில் டெலிவரி ஒன்று பெண்டிங் இருக்குண்ணா. பெண்டிங்கா? பரணி தானே போகிறதா இருந்துச்சு, எங்கே அவன்? வண்டி வர வழியில் பஞ்சர் ஆயிடுச்சான். என்ன வேறு ஃபோன் பண்ணி போக சொன்னான். எனக்கு போரூரில் வேறு டெலிவரி ஒன்று இருக்குண்ணா. சரி நான் கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குண்ணா, நான் கிளம்புறேன். ஹலோ, சாக்கமெண்ட்ஸ்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் பிரதர். சார் நான் இப்போ தான் ஷாப்லேருந்து கிளம்புறேன். 45 மினிட்ஸ் ஆகும் நான் வரேன். ஓகே, ஷார்ட்கட் பல்லுக்கு போயிடுங்க, டிலே பண்ணிடாதீங்க. எஸ் சார். அப்புறம் அந்த பொக்கையில் எடுத்துக்கிட்டீங்கல்ல? எடுத்துட்டேன் சார். ஒயிட் ரோஸ் தானே? நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன். ஒயிட் ரோஸ்? எஸ் சார், ஒயிட் ரோஸ் தான் சார். ஓகே, தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ. என்ன சர்ப்ரைஸா? இல்லை, 4 years ஒன்ஸ் தானே உன் பர்த்டே, அதான். எனக்கு ஒயிட் ரோஸ் தான் பிடிக்கணும்னு உனக்கு தெரியாதா? ஹாப்பி பர்த்டே திவ்யா. ஒரு காதல் பூ ஒன்று பூக்க ஒளி தேர்ந்துமே, இங்கு மௌனம் உரையாடுதே, அலை பாயுதே, இரு நெஞ்சம் ஒன்றாக சேர நிலை மாறுதே, ஒரு நிழலாய் ஒரு மாறுதே, தீராமலே புது காதல் நிகழும், மாறாமலே தொடரும் தொடரும், வான்கானா வண்ணம் எல்லாமே புன்னகையில் புதிதாய் உண்டானதே, ஓர் புலரா மாலை நேரத்தில் கால் தடங்கள் ஒன்றாய் உறவாடுதே. ஹே, நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். எனக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அது இவ்வளோ ஷார்ட் டைமில். 2 இயர்ஸில் TL, 5 இயர்ஸில் மேனேஜர். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் 10 இயர்ஸில் டேரக்டர் ஆகிடலாம். சைடில் MBA பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே ஸ்டார்ட் பிளான்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்காடா? எனி பிளான்ஸ்? இப்போதைக்கு கேக் சாப்பிடணும், அதுக்கப்புறம் உன் கூட படத்துக்கு ஜாலியாக, அவ்வளோதான். இல்லை, ஒன்றும் இல்லை. நான் சும்மா படுத்துட்டு இருக்கேன். நீ? சும்மா ஒரு கோர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா? சரி, நான் அந்த MBA கோர்ஸ் பண்ண போகிறேன். அதை பற்றி ஏதாச்சும் உனக்கு ஒரு ஐடியா? சரி நான் கொஞ்சம் வேலை கூப்பிட்றேன். இதுல என்ன நல்லா இருக்குன்னு ரசிச்சிட்டு இருக்க? எப்படி? ஏன், என்ன? பேத்தட்டிக். ஒரு கோலே இல்லாம சுத்திட்டு இருக்கான், அதை ரசிச்சிட்டு இருக்க? உன்ன மாதிரி. படத்துக்கு போலான்னு ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணது. டிக்கெட் கூட புக் பண்ண மாட்டியா? நான் என்ன கனவா கண்டேன்? இந்த படம்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக ஒன்று. லைஃப்ல ஒரு பிளானிங்கே இல்லையா உனக்கு?
ஸோ பிரதீப் யூஆர் 24 now. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்க? ஜூஸ் குடிக்கிறேன்னு மட்டும் சொல்லாத, நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கேன். இப்போ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நான் ஒன்றும் சும்மா இல்லையே, ஆஃபீஸ் போயிட்டு தானே இருக்கேன். இந்த 9 to 6 ஐடி ஜாப்ல உனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிற? இன்னும் நீ பெஞ்சில் தான் இருக்க, ஒரு பிளானே இல்லையா உனக்கு? சரி என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது யோசிக்கலாம்ல, MBA, பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப், இப்படி ஏதாச்சும். லைஃப்பில் ஸ்டாக்னேட் ஆகவே கூடாது பிரதீப். திவ்யா எதுக்கு இதெல்லாம்? ஐம் ஹாப்பி வித் திஸ். வேறு ஏதாவது பேசலாமே. நீ இன்னைக்கு பற்றி மட்டும்தான் யோசிக்கிற, பட் நான் பர்த்டே அதுவுமா. என்னால் ஒரு மாதிரி டைம் டேபிள் போட்டு வாழ முடியாது. இந்த மொமெண்ட்டில் சந்தோஷமாக இருக்குமா, அவ்வளோதான். அண்ட் நான் இந்த மொமெண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்போ நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பல்ல, இன்னைக்கு பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு? நான் இப்படி இருக்கிறது பிடிச்சி தானே லவ் பண்ணேன். நான் ஃப்யூச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் திவ்யா, ப்ளீஸ் இப்போ அதை பற்றி வேணாம். உன் கூட இருந்தால் உன்னை பற்றி நினச்சி ஃப்யூச்சரில் நானும் ஸ்டாக்னேட் ஆகிடணும்னு பயமாக இருக்குது பிரதீப். ஓகே ஃபைன், நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு படத்தை கூட நம்மளால் ஒன்றா பார்க்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் குறை கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் லைஃப் ஃபுல்லாக எப்படி? ஸோ இது சரி வராது. லெட்ஸ் ஸ்டாப் திஸ் இயர். இப்போ கூட நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டேன்ல? லைஃப்பில் ஏதாவது ஒரு டெசிஷன் ப்ராப்பராக எடுக்கிறியா? டு பி ஃப்ராங்க், நான் லைஃப்பில் ரொம்ப யோசிச்சு எடுத்த ஒரே டெசிஷன் இதுதான். பாய். என்னதான்டா சர்ப்ரைஸ்? ஹாப்பி பர்த்டே திவ்யா. ஹவுஸ் தி சர்ப்ரைஸ்? திவ்யா, ஹலோ திவ்யா, என்னாச்சு? பேச்சே வரல. ஹலோ ஹலோ திவ்யா. தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்று முடியலாம் முடி. ஹாப்பி பர்த்டே மேம். சாரி திவ்யா, கால் கட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பர்த்டேக்கு எந்த ரீசன்ஸ் நான் சொல்றதா இல்ல, உன் கூட தான் இருப்பேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி சர்ப்ரைஸ். ஹலோ, எங்க இருக்க? ஒரு டெலிவரி ஒன்று முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேம்மா. ஸோ எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஷார்ட் மூவி. ஆடியன்ஸில் யார்கிட்டயாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? உங்கள் ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன இது ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரி லைன் வந்து என்ன கொஞ்சம் அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். லவ் ஸ்டோரி, லவ் ஜானர் அப்படின்ற போது சம் வே இட் வில் பி கனெக்டட். ஆடியன்ஸ் எப்படி இருந்தாலும் கெஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தெரியும். ஸோ சீட் பண்ண வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் வெண்ட் வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். தேங்க்யூ. ஸ்பெஷல் கெஸ்ட் கதிர் அவர்களே, செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய காமெண்ட்ஸ்? ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. கதையாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சும்மா ஒரு சின்ன கொஸ்டின், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் இல்லையா? பட் அந்த படமும்
ஒருவேளை இட் ஹாஸ் நிறையா விஷயங்கள் நம்ம லைஃப்லேருந்து எடுப்போம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு பர்சனலாக பார்க்குறப்போ. ஸோ இட் இஸ் மோர் மெச்சூர்ட். ஐ லவ்ட் இட். தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் பிரபு சாலமன் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நல்லா இருந்துச்சு பிரவீன். அதாவது ஒரு 8 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஒரு நிறைவாக இருந்துச்சு. அது என்ன சொல்ல வந்தீங்களோ அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதுதான் ஒரு ஃபில்ம் மேக்கரோட சக்ஸஸ். அதே மாதிரி அந்த பையனோடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மொமெண்டம் இருக்குல்ல, அந்த மொமெண்டம் வந்து இஸ் லிவிங் ஃபார் டுடே. அப்படி தான் அவனை வந்து இது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஹீ இஸ் லிவிங் இட் ப்ராப்பர்லி. அவன் வச்சுருந்த புக்கு கூட கையில் பார்த்தீங்கன்னா டைம் பாஸ்ன்னு தான் வச்சுருந்தீங்க. அது ஸ்பெசிஃபிக்காக வச்சுருந்தீங்களா என்னன்னு தெரில. பட் அதுதான் உண்மை. சில நேரங்களில் வந்து இன்னொன்று, அவள் வந்து அந்த பொண்ணு வந்து காதல் வயப்பட்டுருக்கா. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்து மேலே ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம் வருது. அது வந்து வரும். ஆனால் அது எந்த நேரமும் இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ வரும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். என்ன இப்படியே வெட்டியாக வீட்டில் உட்காந்துருக்க, என்ன ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறன்றதெல்லாம். ஓகே, அது காதலிக்கிறப்பே வந்துருச்சுன்னா அவன் பண்ணது தான் பெஸ்ட்டு. டப்புன்னு ஏஞ்சி போயிட்டான் பாருங்க, அது பெட்ரு. கண்டினியூ ஆகி அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கும். அதை அழகாக கொண்டு வந்து முடிச்ச விதம், 2 பேரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, உங்களுடைய கமெண்ட்ஸ். எஸ்பெஷலி ஃபிசிக்கலாக அந்த ஏஜிங் எல்லாம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக 2 பேருக்குமே ஏஜ் வந்திருந்தது. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணும்போது அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம ஜட்ஜ்மெண்டல் ஆகிடுவோம். ஒன்று அம்பிஷியஸாக இருக்கிறது, ரொம்ப அம்பிஷியஸாக இருக்கிறது, ஒரு பொண்ணு அம்பிஷியஸாக இருக்கிறது தப்புன்னு காமிச்சிருவோம். அல்லது இப்படி ஆம்பிஷனே இல்லாமல் இருக்கிறது தப்புன்னு காமிச்சிருவோம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே மாட்டாமல் பண்ணுறது இருக்குல்ல, இந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை, எல்லார் லைஃப்லேயும் இருக்கிற கதை, இப்போ இருக்குது, அப்புறம் இருக்கும், எப்போவுமே இருக்கும். இட்ஸ் அன் எவர்கிரீன் ஸ்டோரி விச் வில் ஹாவ் ரெலவென்ஸ் ஆல்வேஸ். ஆனால் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வெல். அண்ட் இந்த சின்ன டைம் ஸ்பேனுக்குள்ளே அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி சொன்னது வந்து இட் ஒர்க்ட். நல்லாயிருக்கு. குட். ஷார்ட் மூவிஸும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்ததா இந்த 3லேருந்து எந்த மூவிக்கு பெஸ்ட் மூவி கிடைக்க போகுது, அண்ட் யார் கிராண்ட் ஃபினாலே அந்த மேடையில் போய் நிற்க போகிறாங்க, யாரோட மூவி அந்த மேடையில் வந்து திரையிட போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிற தருணம் வந்தாச்சு. ஸோ எல்லாமே சூப்பர் டூப்பர் பெஸ்ட் டேலண்ட்டாக இருந்தாலும் யாராவது 2 பேருக்கு மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பயங்கர ஆர்வமாக நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஓவர் டு our ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் ஜட்ஜஸ், the stage is yours. இந்த வாரம் பார்த்த 3 படத்தில் வந்து ரொம்ப செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம். ஸோ 2 படங்கள் தான் we are allowed to choose from this. நிறைய சேலஞ்சஸ் இல்லை இந்த வீக் 2 படம் செலக்ட் பண்ணுறதில்ல. ஸோ 2 படங்கள் வந்து உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை அண்ட் ஒய் நாட். இந்த 2 படங்கள் வந்து இந்த 3 படங்கள்லேருந்து செலக்ட் பண்ணுறோம். ராம்னாவோட படம் இந்த தடவை செலக்ட் பண்ணலை. அது வந்து அவருடைய பொட்டென்ஷியலுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இந்த படத்தை மற்ற படங்களோட ஒப்பிட்டு இந்த வாரம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து 3 படம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லா வெரைட்டிலையும் பண்ணியிருந்தார். இந்த படம் somehow did not work for us. ராம்னாவை பொறுத்த வரைக்கும் நல்லா எடுக்கிறவர் தான், எடுப்பார், கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. என்ன பண்ணுறது, சில விஷயம் காம்படிஷன் வரப்போ எங்களுக்கு எப்படி தீபாவளி பொங்கல்லாம் ரேஸ் இருக்கிற மாதிரி, அதுக்காக பொங்கலில் ஜெயிச்ச ஆள் தீபாவளியில் தோக்க மாட்டான்ற நிச்சயம்லாம் கிடையாது. தீபாவளியில் தோத்தால் பொங்கலில் ஜெயிப்பான், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். நல்லா பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த 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 நேரத்துக்கு இந்த 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 ஸ்லாட்டுக்குள்ளே இது வந்து எங்களுக்கு அவ்வளோ அப்பீலிங்காக இல்லை. இந்த வாரத்தினுடைய பெஸ்ட் ஃபில்ம் வந்து ஒய் நாட். Congratulations ரேஷ்மி பேடி, உங்களுக்கு மீட் அண்ட் ஈட் வழங்கக்கூடிய 5000 rupees gift voucher. Congratulations. Well, semi-finals love genre அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே இந்த மேடையே சும்மா காதலில் தத்தளிச்சுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அமேசிங்கான ஷார்ட் மூவிஸ் நமக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த செமிஃபைனல்லேருந்து ஃபைனல்ஸ்க்கு 2 பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ராஷ்மி பேடி அண்ட் பிரவீன் செலக்ட் ஆகியிருக்காங்க. பட்
அன்ஃபார்ச்சுனேட்லி ராம்னா ஃபினாலே போக முடியாதபடி ஆயிடுச்சு. பட் நாளை இயக்குனர் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் ராம்னா அவர்களுக்கும். சூப்பர் டேலண்ட் அவங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மேலே வரக்கூடிய டேலண்ட் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த 2 கண்டஸ்டன்ட் கிராண்ட் ஃபினாலேயில் சூப்பரான ஷார்ட் ஃபிலிம் கொடுக்கறதுக்காக இப்போவே தயாராக இருக்காங்க. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் செமிஃபைனல்ஸ் கண்டஸ்டன்ஸ் என்ன மாதிரியான காதல் ஷார்ட் ஃபிலிம்ஸை நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். Until then, this is all of us saying bye bye. இது மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வழங்கும் நாளைய இயக்குனர் சீசன் 6 powered by ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகை.